வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். காரணிப்பாட்டை கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் எம். இப்ராஹிம் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கோடுவெளி ஊராட்சி காரணிப்பாட்டை கிராமத்தில் வசித்து வருபவர் பாஜக காரியகர்த்தா வழக்கறிஞர் பிரபு அரசு ஆவார். இவரது வீட்டில் இன்று காலை சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 3 பானைகள் வைத்து முந்திரி, திராட்சை, பச்சரிசி, பால் உள்ளிட்டவைகளை போட்டு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என 3 மதங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாறு 3 மதத்தினர் பங்கேற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் படையலிட்டு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் காண்பித்தனர். இதன் பின்னர் அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய தலைவர் காரணி PGS ஹரி சதீஷ், பூபதி, திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜி. குணசேகரன், ஆர். பார்த்திபன், சையத் இஸ்மாயில், கே. சிட்டிபாபு, வரதராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த தை 1ஆம் தேதி போகியை கொண்டாடிவிட்டு பொங்கலை பொங்கி வரக்கூடிய அந்த உண்மையை போன்று நம்முடைய வாழ்க்கையும் மிகச்சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் விழா தேசம் முழுக்க சங்கராந்தி என்கிற விழாவாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான இந்த இந்துக்களின் திருநாளில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து மத நல்லிணக்கத்தை பலப்படுத்தவும், அதேபோன்று சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும், நாம் அனைவரும் வழிபாட்டு முறையால் வேறாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டில், கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்து இந்த பாரதத்தில் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதற்கான அடையாளம்தான் இந்த பொங்கல் விழாவில் சிறப்பானதொரு ஏற்பாட்டை இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் காரணி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா வழக்கறிஞர் டி. பிரபு அவர்களுடைய இல்லத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிராம பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுபோன்று இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவரும் மிகச்சிறந்த நல்லாட்சி 2026 தாமரை மலர வைத்து ஊழலில்லாத உன்னதமான ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த நல்ல நாளில் உறுதியேற்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.